எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேம்பிங் விலாக் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கேம்பிங்கில் என்னெல்லாம் குக் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கேம்பிங் விலாக் பார்ட் 1 அப்படி போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கும் போட்டிருந்தேன். வால்மார்ட்டில் நாங்கள் என்னென்னலாம் கேம்பிங் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினோம் அப்படின்றது. அதுதான் இந்த ஐட்டம்ஸ்லாம் தான் நாங்கள் வாங்கினோம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த கேம்பிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற விறகுலாம் பார்த்திங்கன்னா, நம்ம காசு கொடுத்து முன்னாடியே வாங்கி எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண முடியும். அதுவும் இங்கே தான் நாங்கள் வாங்கினோம். இந்த பிள்ளையர் பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்கே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தனியாக போனாலும் இந்த பிள்ளையரை நான் வந்து கூட எடுத்துகிட்டு போவேன். முதல்ல அந்த ஸ்லாட் கேனியான்னு சொல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு நாங்கள் இங்கே வரதுக்கு ஒரு 5 மணி ஆகிடுச்சி ஈவினிங்கு. அதுக்கப்புறம் முதல்ல வந்துட்டு டீ போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பால்லாம் வச்சு கொடுத்துட்டு குக் பண்ணுறதுக்கு ஏரியாவுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருந்தோம். இதுதான் வந்து அந்த க்ரில் ஏரியா. அங்கே தான் வந்து க்ரில் பண்ணணும், அடுப்பு பற்ற வச்சு குக் பண்ணுற ஏரியா அதுதான். இன்றைக்கி என்ன இப்போ குக் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் க்ரில்லு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை இதுதான் செய்ய போகிறோம். அப்புறம் வெஜிடேரியனு இதில் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வந்து க்ரில்லிலே பார்த்திங்கன்னா பன்னீர், அப்புறம் வந்து ஆனியனு, அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் இதெல்லாம் வச்சு, அப்புறம் கார்னு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர் வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் வந்து க்ரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணுறோம். அதே மாதிரி அவங்களுக்கு வெஜ் பிரியாணி கொஞ்சம் இதையும் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் இன்றைக்கி இந்த விலாகில் பார்க்க போகிறோம். சுமித்ரா வாங்க, ஃபினிஷிங் யார் எடுக்கிறாங்க? ஆமா இருக்கு, சூழலாம் இருக்கு. அதுதான் ட்ரை பண்றேன். கை எடுத்துக்கமா. இது வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வெஜ் பண்ணிருக்கீங்க சுமித்ரா. at least you try. Okay. நல்லா தெரியணுமாமா? ஓகே, நல்லா இருக்குப்பா. அல்டிமேட் ஆஃப் தி டே. குட். அந்த லைட் எப்படி போய் இல்ல ஐல வச்சு விடுவா கொஞ்ச நேரம். குடு குடு வெங்காயம் தலை. தோ தோ தோ. அது அப்பதானே வேகம் திறந்தா தானே. போட்டு போட்டு விடுமா. நல்லா தீ பிடிக்குதாமா உனக்கு? ஏதோ சுமாரா பிடிக்குது. வரேன்ப்பா. ஒர்க் ஆகலையா யூடியூப்? மட்டன் இது அழிச்சு இருக்கீங்க? ஆமா, நல்லா வச்சிருக்கேன். ஓபன் பண்ணுங்கம்மா. இன்னும் வேகலைமா. சரி, இன்னும் 10% தான். ஓகே. ஆல்மோஸ்ட் தேரா. இப்போ நான் உள்ள சூ பண்ணி சாப்பிடுற அளவுக்கு இருக்கு. Any types of kids and one friend. நிறுத்தி பண்ணாதீங்க, நிறுத்து. ஃபிஷ் ஒன்னு போயிடுச்சு. இல்ல அவ்வளவுதான். இதுல இன்னும் எத்தனை ஃபிஷ் இருக்குமா?
ஓ பெரிய ஃபிஷ். சிக்கனுக்கு அந்த ஃபாயில் அங்க ஒண்ணுது. இங்க ஒண்ணுதுப்பா. இங்க வாங்கல. சூப்பர் வந்து காட்டு. மா லேயரா போடாமா. லேயர் பிரியாணி போடு நல்லா இருக்கும். அப்படியே குழம்பு கொதிக்குது. மட்டன் வெந்திருக்கு. சிக்கன் பிரியாணி. ஏமா அது? இல்ல சூடுலயே இருக்கு. போ திருப்பி போடு. ஓகே ஓகே. நல்லா எண்ணெய் ஊத்தி ஃபிஷ் வறுத்து ஊத்து. அப்படியே பசுமை காரணம். I was hard working helping with the Hello. video. Was it hard? Stop! Stop! You're squeezing my cup. ஆதித்யா மிர்தூன். ஆமாப்பா பன்னீர். நீங்க சாப்பிடுங்கப்பா. ஏப்பா உங்க ஐட்டம் வரும்போது சாப்பிடுங்க. Mutton Briyani. Biryani இருக்கு. பன்னீர். Mutton Briyani. சொல்லுங்களே எல்லாம் உங்களுக்கு தான் ஆயிட்டு இருக்கா சாப்பிட்டு. பிரியாணி மேக். என்னப்பா இந்த பிரியாணி ஸ்பெஷல். இல்லையே புடி. நம்ம டென்ட் போடுறதே ஒரு டான்ஸ் அடிச்சுங்க. கேம்பிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் சண்டே போனோம். ஏன்னா சண்டே போனால் தான் நான்வெஜ்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மண்டே மார்னிங் வந்து டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் வந்து ப்ரெட்டு அப்புறம் ஆம்லேட்டு கொஞ்சம் மேகி இது 3 செஞ்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு குட்டி ட்ரையல் மாதிரி ஒன்று நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். குழந்தைங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. தான் ஃபஸ்ட் டைமும் வர அவங்களுக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா வந்து வெளியே எங்கேயாவது பார்த்தா கூட இல்லை பார்ட்டி அந்த மாதிரி எங்கேயாவது பண்ணால் கூட வந்து கொஞ்ச நேரம் அவங்களுக்கு தான் டைம் இருக்கும் எல்லாம் ஒன்றா விளையாடுறதுக்கு பேசுகிறதுக்கெலாம். பட் இது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 2 நாள் வந்து கூடவே அவங்க இருந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இங்கே வரவே மாட்டேங்குது, பபுளே வர மாட்டேங்குது. எல்லாம் முடிச்சிட்டீங்க. கேம்பிங்லாம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் எல்லா சாமான்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஜென்ஸ்லாமும் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. அங்கே நம்ம ஊர்லலாம் இருக்கிற மாதிரி தெருவிலலாம் ஒரு குழா இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம போயிட்டு நம்ம வேணுன்றதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பாம் கேனியான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். இது பார்த்திங்கன்னா சுற்றி மலை தான், ஒரு மாதிரி பச்சை பசேல்னே கிடையாது எல்லாமே. ஏன்னா இது எல்லாமே ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றுமே பச்சையாக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பட் இந்த பாம் கேனியான் அப்படின்றது நம்ம ஊரில் வந்து பனைமரம் இருக்கும் பார்த்திங்களா, அது காய்க்காத பனைமரம் இது. பட் இது நம்ம ஊரில் இருக்கிற பனைமரம் மாதிரி கிடையாது இது. அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் ட்ரையல் மாதிரி நடந்து போயிட்டு அங்கே வந்து அந்த மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், கொஞ்சம் க்ரீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த மலை கிட்ட வரைக்கும் போனோம் நம்ம. இது நம்ம கேம்ப் கிரவுண்ட்லேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு 30-35 மினிட்ஸ் ஆச்சு. கிட்ட போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் அங்கே போயிட்டு கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் நடந்து போனோம். ரொம்ப காற்று, பயங்கர சவுண்டு. நான் சில வீடியோவில் வந்து நான் மியூட் பண்ணாமல் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ காற்றாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ரொம்ப போகல, பாதி தூரம் போயிட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஏன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 o'clock மேலே வந்து இங்கே மழை ஆரம்பிக்கிற மாதிரி வெதர் போட்டிருந்தது. அதனால் நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம்.
நீங்களே பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க எவ்வளோ சவுண்டு பாருங்கள். அதனால் குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால வந்து ரொம்ப தூசாக வேறு இருந்துச்சு. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக வீட்டுக்கு. இது இங்கேருந்து கேம்ப் கிரவுண்ட் போயிட்டு திரும்ப அங்கே கேம்ப் கிரவுண்டில் இருந்த எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் நாங்கள் கேம்ப் கிரவுண்டுக்கு போயிட்டு அங்கேருந்த எல்லா சாமான்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியிலே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:30, 6 ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய எங்களால் வீடியோஸ் நிறைய எடுக்க முடியல அந்த நைட்டு. ஏன்னா எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு வேலையில் அப்படியே ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எங்களால் ரொம்ப பெருசாக வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்ததை உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் அந்த மாதிரி வீடியோவை போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போ வந்து கேம்ப் கிரவுண்டுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாத்தையும் வண்டியில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம அங்கே பார்க்கும்போதும் இப்போ பார்க்குறதுக்கும் வானம் பாருங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம வீட்டுக்கு போகிற வழியெலாம் தான் மழை பெய்யுது. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா மழை இல்லை, வானம்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம வீட்டுக்கு போகிற சைட்லாம் பார்த்திங்கன்னா வானம் நல்லா மூடிட்டு பயங்கர மழை தான். நாங்கள் போகும்போது பயங்கர மழை. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். மழை ரொம்ப அதிகமாக வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு எல்லோரும் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சாச்சு. இப்போ குளிச்சுட்டு முதல்ல ஒரு டீ போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.